வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபீட் பண்ணுறது வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. என்னென்னா ஃபீட் பண்ணுற இடங்கள் வந்து ஒரு அவங்க ஃபீடிங் ஸ்பாட் ஒன்று நல்லா பண்ணுறாங்க, அதில் தான் ஃபீட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நாய்களை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க வந்து ஒரு இடத்துக்குள்ளேருந்து இன்னொரு இடத்துக்கு வர மாட்டாங்க. ஏன்னா பயங்கர நடக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா காட்டிடாது பண்ணி காட்டிருக்கலாங்க. ஓகே. இப்போ இவங்கெல்லாம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஷெல்டருக்குள்ள இருக்கிறவங்களே வந்து நாங்க சாப்பாடு ஒன்னா போட்டா அவ்வளோ அடி தடி சண்டை நடந்துட்டு இருக்கு. அப்போ ஒரு தெருக்குள்ள இருக்க நாய்களை இன்னொரு தெருக்கு கொண்டு போறப்போ அதுவே பப்ளிக் நியூசன்ஸ் ஆயிடும். ஏன்னா வந்து எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் தெரியல. ஏன்னா சாப்பாடு போறப்போ அவ்வளவு சண்டை நடக்கும். தயவு செய்து வந்து அவங்க இடத்துல சாப்பாடு போட அலோவ் பண்ணுங்க. அதே மாதிரி சாப்பாடு போடுறவங்க ஃபீடர் அடிச்சிருத்துன்னு, அதாவது பொதுமக்கள் வந்து அவங்களோட வீரத்தை வந்து அப்பாவி மக்கள் சாப்பாடு போடுறவங்க இந்த மாதிரி அப்பாவி வாயில ஊர்கள்ட்டு உங்களோட வீரத்தை காட்டுற நீங்க ரோட்ல கஞ்சா அடிச்சுட்டு எல்லாரையும் அடிச்சுட்டு அவங்ககிட்ட உங்க வீரத்தை காட்ட முடியுமா? தீவிரவாதி கிட்ட உங்க வீரத்தை காட்ட முடியுமா? கூலிப்படை இருக்கு, எத்தனை கூலிப்படையில போயிருப்பாங்க. நிறைய வந்து ரோடு ஆக்சிடென்ட் நடக்குது. அவங்களெல்லாம் நீங்க வந்து கேள்வி கேட்க முடியுமா? ஏன் கேட்க முடியாது? கேட்டா திருச்சி அவன் உங்களை அடிப்பான். ஏன்னா இந்த மாதிரி வாயிலா ஜீவங்களை அடிக்காததுக்காக. அதே மாதிரி ஃபீடிங்காக நீங்க நாய்களுக்கு மட்டும் ஒரு இடத்தை அலாட் பண்ணி இங்கதான் ஃபீட் பண்ற சொல்ற நீங்க தயவு செய்து குடிமகன்களையும் ஒரு தெருவுல ஒரு ஒயின் ஷாப் வச்சிடுறீங்க. ஒரு ஊருக்கு 4 ஒயின் ஷாப் வைக்கிறீங்க. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, எல்லா ஒயின் ஷாப்பையும் ஒதுக்குப்புறமா கொண்டு வச்சு எல்லா குடிமகன்களும் ஒரே இடத்துல வச்சு குடிக்க வைங்க. ஏன்னா அவங்களால ஒரு யூஸும் மக்களுக்கு கிடையாது. அதாவது நாய்கள் அவங்களால எவ்வளவு பிரச்சனைகள் கிரியேட் ஆகுது, கொலை நடக்குது, அடி தடி, ரோட்ல ரொம்ப டிராபிக் ஜாம் எல்லாமே நடக்குது. அந்த மாதிரி ஆட்களை வந்து நீங்க வந்து ஊருக்குள்ள வச்சு குடிக்க வைக்கிறீங்க. சாப்பாடு மட்டும் ஒரு புடி சாப்பாட்டுக்காக ஏங்கிட்டு இருக்க இவங்களுக்கு வந்து நிறைய விதிமுறைகளை போட்டு சாப்பாடு போடக்கூடாதுன்றீங்க. இது எந்த விதத்துல நியாயம் தெரியல. ஆனரபிள் ஜட்ஜஸ், தயவு செய்து நல்லபடியான ஒரு தீர்ப்பை மாற்றி வழங்குங்க. ஏன்னா இவங்களுக்கு தேவை ஒரு புடி உணவு, உண்மையான பாசம், அவ்வளோ மட்டும்தான். நன்றி.